ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சர்வீஸ் ஒர்க்குக்காக போயிட்டுருக்கோம். ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி வண்டி கொடுத்துருந்தாங்க கஸ்டமரு. அவங்க வண்டி வந்து பார்சலில் அனுப்பும்போது டேங்க் வந்து கிராசஸ் ஆகிடுச்சு. அப்போயே அவர் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டார். அப்போ நம்ம சொன்னிருந்தோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்மளே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னா. அப்போ அங்கே இருக்கிற அவரோட பழைய டேங்கை போட்டுட்டு இந்த டேங்கை வந்து எங்கிட்ட கொரியர் போட்டாங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ தடவை ஒரு விளாக் மாதிரி ஷூட் பண்ணுறோம். கூட யார் யாருன்னா நம்ம கடை பசங்க, அப்புறம் நம்ம அண்ணன் எல்லோரும் சேர்ந்து போயிருக்கோம். இப்போ பெட்ரோல் போட்டுட்டு நேராக பெங்களூரில் இருக்குது. கிட்டத்தட்ட 300 கிலோமீட்ரு சொல்லியிருக்காங்க. 335 கிலோமீட்டரானா 335 கிலோமீட்ரு 6 மணி நேரத்தில் போவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் ஒரு சின்ன வேலை இருக்குது. ஹெட்லைட் இது எரிய. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டேங்கில் பெட்ரோல் போட்டுட்டு ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்ப தொடங்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3500 பெட்ரோல் போட்டிருக்கோம். ஸோ பெட்ரோலில் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. பெட்ரோல் போட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக ஓசூர் போவோம். ஓசூர்லேருந்து அப்புறம் பெங்களூரு ரூட்டு பார்த்திங்கன்னா அப்படி தான் காட்டுது. ஸோ வாங்க கிளம்புவோம். பெட்ரோல் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. நம்ம சென்னை டு பெங்களூர் போயிட்டுருக்கோம். ஸோ என்ன இந்த டயத்தில் பெங்களூர் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி ஒரு 100 ஒன்று ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருந்தோம் பெங்களூர் கஸ்டமருக்கு. ஸோ அவங்க வண்டி கொடுக்கும்போது இங்கே டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு நம்ம தான் ஏபிடி மூலயமா அனுப்பியிருந்தோம். அப்போது டேங்கில் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு டேங்கை மட்டும் கழட்டி அனுப்பி விட்டாங்க. இப்போ ஒரு 500 கிலோமீட்டர் நெருக்கி ஓட்டிட்டேன், இப்போ எனக்கு டேங்க் அவங்க கொண்டு வந்து கொடுத்துட முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் நிறையா வேலை பார்த்துட்ருக்கோம், ப்ரெஷராக ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு ட்ரிப்பாக போகலான்னு சொல்லிட்டு இப்போது இங்கே சென்னை டு பெங்களூர் போயிட்டுருக்கோம். நாளைக்கு ரீச் ஆகிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு 3 மணி நெருக்கி வருது. எப்படி இருந்தாலும் இன்னொரு 3 ஹவரில் பெங்களூர் போய் சேர்ந்துருவோம். சேர்ந்த பிறகு அங்கே என்ன ஒர்க் பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு காட்டு தான் ஒன்று. அதுக்கப்புறம் ஏன்னா அது இந்த ஸ்லோப்பிங் இருக்குல்லண்ணே, ஸ்லோப்பிங்கில் வந்ததுனால அது ஏதோ ஒரு நைட்டு அப்படின்னு பார்த்தோம். இப்போல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் மட்டமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம உஷார், அந்த வண்டி நீட்டாக இருந்தால் ஸ்லோவாக தான் ஏறி இறங்குது போல். இது ஸ்பீடு பிரேக்கரே இல்லை. ஸ்பீடு பிரேக்கர் இல்லாமல் ஒரு மட்டம் அந்த ஒரு இது மாதிரி. ஆனால் இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் ரோட்டில் அது பாட்டுக்கு ஏறி இறங்குது. பல்லதுன்னு டமார்னு இறங்கிருச்சு. அது நாங்கள் பார்க்கணும். நாங்கள் இப்போ வந்து பெங்களூருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ என்ன டாஸ்க்குனா, ஃபுல்லாகவே ஃபீடு பிரேக்கர் வந்து அங்கங்கே இருக்குது. அது கண்டே பிடிக்க முடியல. நாங்களும் நம்ம ஊர்லனாலும் ஃபீடு பிரேக்கர் வந்து தெரியும், இங்கே ஃபீடு பிரேக்கரே தெரியல. இன்னொரு கஸ்டமர் வீடு போகணும், ஒரு 11 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ போயிட்டு அட்மிட் பண்ணலாம். தேங்க்யூ. வண்டி நம்பர் பார்த்தாலும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. இவ்வளோ பெரிய இந்த சின்ன வண்டி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கான்னு பார்ப்பாங்க போல. அது வேற எதனா ரூல்ஸ் இருக்கா? ஏன்னா இவங்க ஒரு மாதிரி வண்டியை பொருள்னு பார்க்க எனக்கு அதுக்கப்புறம் நம்ம வேற ஸ்டேட்ல இருக்கிறது இவ்வளோ இது வரைக்குமே இல்லை ஃபீல் வரல. எப்படி சொல்றது, பெருசாக நமக்கு தெரிய மாட்டேன். அவங்க தெரியாது. கை உள்ள வச்சு போயிடுங்க. உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாரா? காட்டாதியா? லாக் பண்ணல. குளிரவே இல்லை. எனக்கு அடுத்து குளிரவே ஆரம்பிக்கல, அதுவே நடக்குது.
எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். நீ கடையை ஓப்பன் பண்ணி வந்திருக்கோம் பார்த்துக்கலாம். இது வந்து ஸோ இதில் இருக்கிற பார்த்திங்கன்னா டேங்கு. ஸோ டேங்கு வந்து நம்ம அடிப்பட்ட டேங்கை தான் கஸ்டமர் அனுப்பியிருந்தாங்க. அந்த டேங்க் அழகாக பெயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ வண்டியில் வரும்போது எதுவும் கிராஸஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பக்காவாக பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அடிபட்டிருக்கக்கூடாது கடவுளை வேண்டிக்கிட்டே திறந்தேன். ஸோ அதே மாதிரி அடி எதுவும் படலை. இடையிலே நான் டபுள் டேப்லாம் ஒட்டியிருந்தேன். அதுவும் இல்லாமல் சைடில் சேக்காகக்கூடாதுன்னு நம்ம சாக்கா சாரோட பாத்ஸ்லாம் போட்டு வச்சு சேஃப்டியாக தான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ இந்த வண்டியோட கலர் வந்து இதுதான். ஸோ நீங்கள் ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கலரை நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வண்டி தான். ஸோ அந்த வண்டி அடிப்பட்டது வந்து கஷ்டமாயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் நம்ம வந்துட்டோம். ஸோ கஸ்டமர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இந்த டேங்கை போட்டு தான் ஓட்டியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த டேங்கை பெயிண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவங்க கொடுக்கும்போது நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி நீட்டாக பெயிண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த வண்டியோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கியர் உழுகலை, அதுவும் இல்லாமல் ஆயில் லீக் ஆகுது, அப்புறம் வந்து நம்பர் பிளேட்லாம் சேஞ்சு பண்ணிவிடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட் சர்வீஸில் நம்ம என்னெல்லாம் செக் பண்ணுவோமோ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கார்பெட்ரு எப்போவுமே நம்ம வந்து டியூன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ டியூன் பண்ணி விடணும். ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ கார்பெட்ரு எல்லாத்தையும் டியூன் பண்ணணும், ஆயில் மாற்றணும். ஸோ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பொருள் கொண்டு வந்திருக்கோன்னு பார்ப்போமா. ஸோ பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஃபுல்லாகவே டூல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் 2-3 கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆயிலு, அப்புறம் பேட்ரி எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். அப்படியே ஒன் பை காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஆயிலு 2040 செல்லில் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் வந்து லைட் வந்து பவர் கம்மியாக இருக்குன்னாங்க. எதுக்கும் ஒரு டவுட்டுக்கு ஒரு பேட்டரியை எடுத்துகிட்டு வந்தோம். பேட்டரி வந்து 4LB தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் டேங்கு ஆல்ரெடி நான் சொன்னேன் டேங்க் பெயிண்ட் பண்ணியிருக்கோன்னு. டோட்டலாக எல்லாமே கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த வண்டியோட ஒர்க்கை தான் இப்போ ரெடி பண்ண உட்கார போகிறோம். ஸோ பெங்களூருக்கு நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். எதுக்காக வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சன்னுக்காக தான் நம்ம மெயினாக வந்தது. அவர் வண்டி கொடுக்கும்போது அவருக்கு எக்ஸாம் இருந்தனால வண்டி எடுக்க வர முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். அதுவும் இல்லாமல் அன்பாஸ் அவர் தான் பண்ணியிருக்காரு. பண்ணும்போது இது ஒரு ஷாக்காக இருந்திருக்கு, இந்த மாதிரி கிராஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளை கான்டாக்ட் பண்ணி சொன்னோன்னே நம்மளே வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ வந்துட்டோம், ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாருக்கும் தெரியும் இந்த வண்டி தான். இந்த வண்டி எதுக்குடா சென்னையிலேருந்து பெங்களூருக்கு சர்வீஸ் ஒர்க்குக்கு வந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் ஒரு 3 விஷயந்தான். அந்த 3 விஷயத்த இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏபிடியில் இந்த டேங்க் அடிபட்டு வந்துருந்துச்சு. ஸோ இதை வந்து அவங்க தெரிஞ்ச மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் டேங்கை ரிமூவ் பண்ணிட்டு வேறு டேங்க் மாற்றும் போது அந்த மெக்கானிக் சொன்னது, வண்டி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, போர் மட்டும் டைட்டாக இருக்குது, ஓட்டி செட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, இவங்களோட சன் வந்து நம்மளோட தீவிர ஃபேனு. வண்டி எடுக்கும்போது அவங்களுக்கு எக்ஸாம் இருந்தனால வர முடியல, அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 3வது பார்த்திங்கன்னா, இந்த கஸ்டமர் என்கிட்ட சொன்ன விஷயந்தான், ஒரு வார்த்தை ஒருத்தவங்கள கீழே தாழ்த்தும், ஒரு ஆளை மேலே ஏற்றும். ஸோ உங்கள்கிட்ட நான் கோவப்பட்டு என்ன ஆக போகுது, அதுக்கு பதிலாக நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் இன்றைக்கி பண்ணி கொடுத்துட்டீங்க, டெலிவரி அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி என்னோடய டேங்கை ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க, என் சன்னுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ என் சன்னு பார்த்திங்கன்னா உங்களோட தீவிர ஃபேனு, நீங்கள் இங்கே வந்து ரெடி பண்ணி கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. எனக்குமே இந்த கஸ்டமரை என்னோடய ஃபேமிலியில் ஒரு ஆளாக நினச்சி தான் இங்கே வந்து பண்ணி கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங். இதோட பெங்களூர் ஒர்க்கு முடிஞ்சு.